அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு முதல் அதிமுக பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் இன்று நடைபெறுகிறது. அதற்கு செய்யப்பட்டுள்ள பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை எமது செய்தியாளர் அஜயிடம் கேட்டு பெறலாம். அஜய், வணக்கம். ஒரு பக்கம் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் கூட்டம், இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியானது முறிவடைந்ததை அடுத்து நடக்கக்கூடிய கூட்டம். ஆகையால் இந்த கூட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது, மேலும் இதற்கு செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்னவாக இருக்கின்றன, பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பிரியா, சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாரு திருமண மண்டபத்தில் அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது தற்பொழுது தொடங்கி நடைபெற இருக்கிறது. இதற்காக சென்னை இல்லத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி தற்போது புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வந்தடைவார். குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்தில் பார்க்கும் பொழுது பாஜக கூட்டணியில் இதற்கு முன்பாக பாஜக கூட்டணியில் தற்பொழுது முறிந்து ஏற்பட்டிருக்கிறதால் அதற்கு பிறகாக நடக்கக்கூடிய முதல் பொதுக்குழுவாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு நடக்கக்கூடிய முதல் செயற்குழு பொதுக்குழு கூட்டமாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட மிகுந்த ஈடுபாட்டுடைய இந்த பொதுக்கூட்டமானது தொடங்கி நடைபெற இருக்கிறது. ஏராளமான தொண்டர்கள் இந்த பொதுக்குழுவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். கட்சி உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பல்வேறு கட்சியினர் சேர்ந்தவர்கள் தற்பொழுது இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அழைப்பிதழ்கள் அச்சிடப்பட்டு அவர்கள் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பிதழ் அளிக்கப்பட்டு இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இங்கு பல்வேறு விதமான கட்சி கொடிகள், பேனர்கள் வைக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகுந்த உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கலாம் என்பதும் கூறப்படுகிறது. குறிப்பாக தென் தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள், சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் தொடர்பான தீர்மானங்களும் இந்த பொதுக்கூட்டத்தில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் மிகுந்த போக்குவரத்து நெரிசலும் தற்பொழுது இந்த பொதுக்கூட்டத்தில் காணப்படுகிறது. சென்னை கோயம்பேடு முதல் வானகரம் வரையான போக்குவரத்து நெரிசல் இங்கு காணப்படுகிறது. இந்த வானகரத்தில் இருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்ட அரங்கிற்கு சற்று நேரத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்தடைவார். கும்மி ஆட்டங்கள் என பல்வேறு நடனங்கள் உடைய வரவேற்பு இருக்கிறது. அதிமுக பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறதால் இந்த ஸ்ரீ வாரு வெங்கடாஜலபதி ஃபேமிலி திருமண மண்டபத்தில் அதிமுகவின் அவைத் தலைவரான தமிழ்மகன் உசேன் தலைமையில் இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழுவானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் பாஜக கூட்டணி முறிவு ஏற்பட்ட பிறகு நடக்கக்கூடிய முதல் கூட்டம் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு நடக்கக்கூடிய பொதுக்கூட்டம் மிகுந்த காவல்துறை பாதுகாப்புடன் எடப்பாடி பழனிசாமி தற்போது இருக்கிறார். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஏராளமான தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இரட்டை இலை சின்னங்களை காண்பிக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தற்பொழுது வரவேற்பு அதிமுக பட்டாளர்கள் வழங்கி வருகிறார்கள். இந்த காட்சியும் தற்போது எடப்பாடி பழனிசாமி வந்தடைந்திருக்கிறார். அவருக்கு ஏராளமான பொதுமக்கள் வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த அதிமுக பொதுக்குழு கூட்டமானது தொடங்க இருக்கிறது. இதற்காக அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது இங்கு வந்திருக்கிறார். சற்று நேரத்தில் இந்த அதிமுக பொதுக்கூட்டமானது தொடங்கி நடைபெற இருக்கிறது. பல்வேறு சூழல்களுக்கு மத்தியில் அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டமானது இன்றைய தினம் நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டம் தொடர்பாக செய்யப்பட்டிருக்கும் சிறப்பு ஏற்பாடுகள் குறித்தும் கள நிலவரங்கள் குறித்தும் பதிவு செய்தமைக்கு நன்றி அஜய்.